ஸ்ரீ குபேரன் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் குருஜி கல்யாணராமையர், குரோம்பேட், சென்னை. வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க. இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனி 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம்.
இந்த பரிகார பலன்களால். இன்னொன்று, எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்பொழுது தனுசு ராசிக்காரருடைய சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மெக்னானிமஸ் பீப்புள் தான். மெக்னானிமஸ் பீப்புள்னால் பெருந்தன்மை இல்லையா? எப்பயுமே அவங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி, அது எந்த கேட்டகரியில் வேலையை செஞ்சாலும் சரி, லைஃப்பில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு பெருந்தன்மையாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இப்போது அந்த தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார். 3ஆம் இடம்ங்கிறது ஒஸ்தியான இடம், லக்ஷ்மிகரம்னு பேர். இந்த 2.5 வருஷம் இந்த சனி பயிற்சி வரைக்கும் சூப்பரான டைம் தான் உங்களுக்கு. எவ்வளோ பலன்கள் கிடச்சிருக்கு சொல்கிறேன் கேளுங்க. பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால்பாக்கியம், சுப சௌக்கிய சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திரங்கள், நகைகள், நல்ல வருமானங்களான 16 விதமான விஷயங்களும் உங்களுக்கு யோகங்களும் போகங்களும் கிடைச்சிருக்கு. வாழ்க்கைக்கு வேண்டி எல்லா அமைப்புகளும் இந்த 16 அடங்கி போகுது. இந்த 16 விஷயத்துலேயும் உங்களுக்கு நன்மை நடந்தது. அதுவும் சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டில் வேறு இருந்தார். அதனால் தனுசு ராசிக்காரன் எல்லாரும் விசேஷமான பலன்கள் 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சனி பயிற்சி வரைக்கும் நல்லாவே இருந்தீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. ரைட். அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. அர்த்தாஷ்டம சனின்னா அர்த்தம்னா பாதி, அஷ்டம்னா 8. அதாவது அஷ்டம சனியில் வர்ற பிரச்சனைகளில் பாதி கஷ்டம் இதில் வருமா, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. அதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற நேரம்தான். இவ்வளோ நாள் சூப்பரான பலன்களை அனுபவிச்சிங்க, இப்போ கொஞ்சம் குறைய போகுது. இந்த எல்லா விஷயங்களையுமே ஒன்று பார்ப்போம். பிஸ்னஸில் இருக்கவங்க, பிஸ்னஸில் இப்போ நல்லா இருந்தீங்க. என்னென்னா ஒரு நல்ல முதலீடுகள், நல்ல வருமானங்கள், ப்ராஃபிட்ஸ், கோஆப்ரேஷன் ஃப்ரம் லேபர்ஸ், சேல்ஸு, ப்ரொடக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. 2.5 வருஷமாக கூடுமான வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, சௌரியமாக இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, மன நிறைவாக இருந்தீங்க. பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்கும் இது 4ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குறையும். ப்ளஸ் வாகனங்கள் நல்ல சௌரியமாக இருந்தது. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாகனங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. செலவுகளவு மெயின்டெனன்ஸ்லாம் பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் குறையும். அது இப்போ எப்படின்னா வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் அதிகம் உண்டு. 1-2 விற்கிற மாதிரி வாய்ப்புகள் கூட வரும். ஆனால் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக கூடும். கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸை தவறாமல் ரெனியூவல் பண்ணிக்கோங்க, லைவில் வச்சுக்கோங்க. இந்த டைம் அது ரொம்ப, இந்த தனுசு ராசிக்காரனுங்கள்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்சூரன்ஸை லைவில் வச்சுக்கோங்க. அது வாகனங்களுடைய இன்சூரன்ஸாக இருக்கலாம், பர்சனல் லைசன்ஸாகவும் இருக்கலாம். நம்ம பர்சனல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வீடு, மனை இதெல்லாம் செலவுகள் உண்டு, வாங்கலாம். ரிப்பேர்னு போனீங்கன்னா 1 பங்குக்கு 2 பங்கு செலவாகும். நீங்கள் 1 லட்சம் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா 2 லட்சத்தில் முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சுப செலவில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும்.
வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தேவைப்படும், கொஞ்சம் பேர் கெடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்திரத்தன்மை குறையும். ஸ்திரத்தன்மை, இடம் மாறுறது, ட்ரான்ஸ்ஃபர், இல்லாட்டி வேலை போகிறது, இல்லாட்டி வேறு உத்தியோகம் வேலை போய் தேடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு உண்டு. 2 வருஷம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்தீங்க. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருந்தாலும் கொஞ்சம் எல்லோரும் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நோய்கள் அஃபெக்ட் ஆகிற டைம். அதனால் அந்த கொரோனாவில் கூட அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய பேர் மார்ட்டாலிட்டிஸ் அதிகம், சுகம் குறைஞ்ச டைம் அது, அதில் கொஞ்சம் சிக்கலான டைம். அதனால் மார்ட்டாலிட்டின்னு அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் நோய் அன்ற டைம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு சொல்கிறது. சும்மா ஒரு ஜுரம்னா கூட டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது, உடனே போய் கவனிச்சிக்கிறது தான் நல்லது இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது. அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை, உஷார்னு ஒன்று இருக்குது இல்லையா. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் பெட்டர் தேன் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இல்லையா. இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம ரொம்ப பேர் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் போகுமே கண்டி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் போகிறதில்ல. அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வாகனங்களுக்கெல்லாம் பண்ணிக்கோங்க, உடம்புக்கும் தான் சரி, பார்த்துக்கோங்க. எதிரி தொல்லைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஜாக்கிரதையாக இருங்கோ. அரசியலில் இருக்கவங்களுக்கு அப்புறம் ஒரு சாதகமான டைம் இல்லை. இதில் நிறையும் செலவாயிடும். செலவு பண்ணாலும் பெனிஃபிட் கிடைக்குமான்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால் அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எம்ப்ளாயர்ஸுக்கு மன அதிருப்தி ஏற்படும். அதை குறைச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பணவரவு முதல்ல சொன்ன மாதிரி 2 வருஷம் சௌரியமாக இருந்தீங்க, அது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உஷாராக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும். மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன சண்டைகள், பாகப்பிரிவினைகள், இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இந்த சின்ன பிரச்சனை சமயத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும். சின்ன பிரச்சனையை விடக்கூடாது, அதை அப்படியே சால்வ் பண்ணணும். சனீஸ்வர பகவான் துணை கொண்டு தான் சால்வ் பண்ணி முடிச்சுக்கணும். பரிகாரங்கள் பண்ணிக்கணும். பரிகாரம் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம்தான். கல்யாணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த ஏஜுக்கு பார்த்து அந்த மாதிரி முடிச்சிடணும். கல்யாணம்லாம் ரொம்ப தள்ளி போகக்கூடாது. குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம், அந்தந்த ஏஜில் தான் வரணும் இல்லையா. அதனால் இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய நேரம்தான். பரிகாரங்கள் பார்க்கும்போது ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க முடிஞ்சப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போயிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை 9 பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. காலம்பரை பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். ஆனால் சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாயந்தரம் நித்திய பிரதோஷம் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நித்திய பிரதோஷம் டைமில் 9 பிரதட்சணம் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரத்தை கொஞ்சம் ரெகுலராக பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த 2.5 வருஷத்தை தள்ளலாம். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்ல பலன் கொடுப்பாரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒண்டி கொஞ்சம் சிரமங்கள், கஷ்டங்கள், அலைச்சல்கள். ஆனால் ஒன்று, அனுபவத்தை கொடுப்பார். சார் கொஞ்சம் நல்லா சௌரியமாக இருந்தவங்களும் நம்ம கொஞ்சம் சிரமம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கஷ்டங்கள் தெரியும். இந்த வாடகை வீட்டில் இருக்காங்கல்ல,
அவங்க கண்டிப்பாக வீடு மாறுற மாதிரி தான் ஆகும். போகிற இடம் அவ்வளோ சௌரியமாக இருக்குமான்னு சொல்லவும் முடியாது. இப்போ இருக்கிற இடத்துல சௌரியம் போகிற இடத்துக்கு இருக்காது. ஆனால் வீடு மாறுற மாதிரி தான் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. பரிகாரம்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரொம்ப சிக்கல் இருக்காது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இயந்திரங்களில் வேலை செய்கிறீங்கள ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்க டிரைவர்ஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும். இரும்பு தொழிலில் வேலை செய்கிறவங்க கை காலெலாம் அடிபடாமல் பார்த்துக்கணும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது காலில் கண்டிப்பாக 2.5 வருஷத்தில் ஒரு தடவையான அடிபடும், தவிர்க்கவே முடியாது. இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த 2.5 வருஷத்தில் எப்படியான ஒரு தடவை காலில் அடிபடும், எப்படியானு. அது மேஜராக வராமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் பிஸ்னஸ்லுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்ணெய்னாலே வழிக்கு விடறதான், அதில் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக. கருப்பு நிறமான பொருள்கள், வேஸ்ட்டு பொருள்கள், இதில் இருக்கவங்க கொஞ்சம் பிஸ்னஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நரம்பு பிரச்சனை இருக்கவங்க காலில் பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மூட்டு வலி வர்ற நேரம் இது. யாராருக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதுவும் தனுசு ராசியாக இருக்கவங்களுக்கு இந்த மூட்டு வலி வரும். அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தா அல்லது ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஆனால் இந்த மூட்டு வலி வரும். மூட்டு வலி சொல்லுவாங்கள்ல, மூட்டு வலி, வாயு, கீழ்வாயு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் 40-45 வயசுக்கு மேலே இருக்கிற தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் வரும், சந்தேகமே வேண்டாம். அதுக்கு பெஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று, அதாவது மாற்று சிகிச்சை முறை ஆயுர்வேதம். இதில் ஆயுர்வேதம் எல்லாம் முக்கியமாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட, அதுவும் சனீஸ்வர பகவானோட சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இது வரும், இது சரியாக பண்ணிக்கணும். அதில் கண்டிப்பாக அதுலேருந்து விடுபடுறதுக்கு சான்ஸே கிடையாது, வரும். அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துவாங்க. நம்ம ப்ரிகாஷனராக இருக்கிறது பெட்ரு. இந்த காலத்தில் மூட்டு வலினால மூட்டை மாற்றணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது, அந்த அளவுலாம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இப்போ நம்மளே உஷாராக ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் தான். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பெட்டர் தென் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தனுசு ராசிக்கு எல்லோரும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம். மூட்டு வலி வரும், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் முன்னாடியே அட்வான்ஸாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த 2.5 வருஷம் கழித்து 5ஆம் இடத்துல சனி மாறும்போது பூர்வ புண்ணியத்தால் நன்மைகள்லாம் கிடைக்கும். அது அப்புறம் இப்போ நல்லா 2.5 வருஷம் சௌரியமாக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டம்னு வரும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சமாளிச்சிக்க வேண்டியது தான், பரிகாரத்தை பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.